ஷே எப்பா எமதர்ம கணக்கப்பா சாமி தமிழ்நாடு முழுவதும் சாமிகளை வச்சு கும்பிட்டு பூரா வரம் கொடுத்துட்டாங்க. பூரா ஆடு மாடு எல்லாம் கோழி கோட்ரு பிரியாணி எல்லாம் கொடுத்து பழகிட்டாங்க. எமதர்ம கணக்கப்பா நந்தி காதில் கொடுக்கணும்ல ஐயாட சொல்லுவேன். எல்லாமே சாமி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஓடாடப்பட்ட மாநிலம். உலக நாடே சாமி பூரா தூக்கி ஏற்றி உள்ளே போட்டோம்ப்பா. ஒரு சாமி எங்கேயும் கிடையாது. ஏன்னா அழிகிற டயத்தில் சாமி நிற்கக்கூடாது, எதுவுமே நிற்கக்கூடாது. வரம் கொடுத்து பூரா ஆசீர்வாதம் கொடுத்து பூரா நச்சு வச்சுட்டான். அப்போ இன்னுமே அடி உள்ள சாமி ஏன் அம்மா ஏன் ஆத்தா காப்பாற்று, ஏன் ஐயா காப்பாற்றுமா. கண்டாரவழி கணக்கு யமதர்ம நான் வாங்கிட்டேன். உனக்கு ஆதார கார்டு ரேஷன் கார்டு அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வச்சுருக்க, பூமி அழிச்சு வச்சுருக்க. சரியா, கடவுள் கொடுத்தது என்னடா உன் உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் அத்தனை அழிச்சு வச்சுருக்க. அதுக்கு தான் எல்லா சாமியப்பா இந்த செத்தவனை போனவனை அவன் பரம்பரை வச்சு வீடு மாளியை கெட்டி கும்பிட்டு வரான். அவன் குடும்பத்தையும் சோழி முடிச்சிடுவேன். சிட்டி கிராமத்தில் அவன் குடும்பத்தார செத்தவனை சிலை அடித்து அப்படி மாளிகை மாதிரி கெட்டி அவங்க வர்க்கம் கும்பிடுதானா வர்க்கம் அதுவும் கிடையாதா. எல்லாம் குளோஸு செத்த வேலை போன வேலை வச்சு கும்பிட்டோம் பூரா. இப்போ மன்னராட்சியில் ஆண்டான்ல அந்த 2 கண்டார்கள் திருச்செந்தூரும் நான் கொடுக்கணும்லப்பா. யமதர்ம லாலுபதி ராஜா முக்கில் இருக்கானா அந்த 2 கண்டார்கள் நான் கொஞ்சம் அறவரை கிடஞ்சி அதையும் மிதித்து நெரிச்சு காலி பண்ணிட்டேன்ப்பா. மன்னராட்சியில் வரம் வாங்கினவன் கண்டாரோவில் 2 உயிமனையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த மானிட பேலை அடக்கணும். மானிட பேலை அடி வேரோட கொலை எடுக்கணும். கொலை இப்போ ஜாதி வச்சுருக்கான். ஜாதியில் செத்தவனை போனவனை கும்பிட்டு அவன் வீட்டு வாசலில் வீடு மாலையை கட்டி அவன் என்னமோ ஆத்தா விட்டு இடம் அப்பா விட்டு இடம் மாதிரி அங்கே கெட்டி பத்திர மாதிரி எழுதி அவன் சாமி கும்பிட்டு நக்கிட்டு வரான். எந்த கண்டாரோலி கிடையாதா, எந்த சாமி எந்த உலம் எதுவுமே கிடையாது. அடி குடிக்கையில் அவன் குலதெய்வம் சாமியை தூக்குவான், கையை கும்பிடுவான். இங்கே எதுவுமே வேடிக்கை தான் பார்க்கணும் பூரா. இப்போ அதான் நான் இப்போ யமதர்ம பின்னாடி பூரா அம்மாமாரை பூரா சத்த மாட்டேன். தப்பு செஞ்சு வச்சுருக்கான், கையை தூக்குனவுடனே அவன் வரமாக கொடுத்துட்டு வர ஒழுங்கா பையன் உட்காரு அப்படின்ட்டேன். எல்லாரும் உட்காரு, எல்லாம் உட்காரு அப்படின்ட்டேன். அப்போ என்னப்பா அர்த்தம் நந்தியே இந்த கண்டாரோலியுமே தூக்கி கும்பிட்டு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், இடம் கிடைக்கு, செத்த கிடைக்கு, மட்டை அடக்குன்னு பூரா பாழாக்கி வச்சுருக்கான். யமதர்ம பூமியில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா. தமிழ்நாட்டுக்கார குய்மனை தமிழ் வார்த்தை பேசுகிற மட்டமான குய்மனைகளா அப்படி வேரோட அறுத்து போடுவோம். வேரோட கணக்கு விட்டுருவோம். ஈஸ்வரன் பரமசிவன் நெற்றி கண்ணால் என்னென்ன பார்க்கணுமோ அத்தனையும் பார்ப்பான். அழிக்க வேண்டிய நேரம் அழிப்பான், அடி கொடுக்குற வேண்டிய நேரம் கொடுப்பான். கடவுள் கொடுத்த தண்டனை சூடு வைக்க வேண்டிய நேரம் அதுவும் இருக்கும். புரியுதா. இதுதான் நம்ம அடுத்து இந்த கணக்கு தான் உலக நாடு எப்போயுமே செம்மமாக இதெல்லாம் நிற்கும். இப்போ தப்பு செஞ்சவனுக்கு பூரா புடுக்களையும் தின்னு கழிக்கான்ல சூடு வைக்கிறது உரிதான்டா, உரிதான். கவர்மெண்ட் வேளாக்கிறவன் அரசியல்வாதி எல்லா ஆக்கங்கட்ட கூவைக்கு உண்டு. இராணுவம் வானரப்படம் எப்படி வருமானு யோசிக்கான்ப்பா நந்தி. அரசியல்வாதி டெல்லியில் உட்காந்து அப்படியே யோசிக்கான். ஊடாளப்பட்ட மாநில அமைச்சர்கள் பூரா யோசிக்கான். எல்லா யோசனையில் உட்காந்துருக்கான். கண்டாரோலி போடு மாட்டை தூக்கி ஏற்றிடுவேன் தெரியா. சாமி கடவுளுடைய பவர். இந்த ஜெமத்தில் கணக்கு போட்டாச்சு. ஒன்றே ஓடுவேன் பார்த்துக்கோ. ஒவ்வொரு கூதிமனம் தாயோலி மனுகளா, பூமி அழிக்க வந்த முட்டா கூதி மனுகளா, ராஸ்கல் அப்படியே யோசிக்கான். அப்படியே யோசனையில் கேட்கான். வழக்கறிஞர்கிட்ட போய் கேட்கான். மெயின் ஆயிரத்திகளை 2ஆம் நம்பர் பார்க்குறோம்லாம் கேட்கான். எப்படி இது நடக்குமா, இல்லை நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு. ஐயோ இது ஒன்றும் இல்லை, இது சும்மா ஓடுதுங்க வழக்கறிஞர். அப்போ அதை வழக்கறிஞருக்கு நான் உட்காரணும்ல. யமதர்ம பதவி இப்போ வழக்கறிஞருக்கு நான் உட்காந்துருக்கேன். அப்போ நீ ஓட்டுறா நான் பார்க்கண்டா அப்படின்னு இப்போ நான் உட்காந்துட்டேன். சரியா என்னப்பா நந்தியே, சரியா இல்லையா. அழகாக உட்காந்துருக்கேன். வழக்கறிஞர் பதவியில் நான் உட்காந்துருக்கேன். யமதர்ம இப்போ நீ ஓட்டு நான் பார்க்கேன் அப்படின்ட்டேன். நீ எல்லாம் நீதிமன்றத்தை தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம பூரா அங்கிட்டு வாங்கி பூரா சாப்பிட்டு பூரா உட்காந்து விட்டோட்டமாக ஆகி போச்சாப்பா. அடிமட்டத்தில் மேம்பட்டம் அடிமட்டத்தை காலி பண்ணிடணும். அப்போ ஒழுங்காக போகும் நாடு. விவசாயம் பண்ணுவான், திம்மா முக்கால் சத்தியம்.